அவருடைய இயக்கத்துடன் நாம் தொடர்பு நாம் விண்ணின் ஆற்றல் அவர் சொன்ன முறைப்படி அவர் எண்ணத்தை பாய்ச்சும் போது நாம் தீய உணவின் தன்மையை நமக்குள் இயக்கா வண்ணம் தடுத்து அந்த உணவின் சக்தி உடலான கோயிலாக்கி அந்த உடலுக்குள் விளையும் இந்த மனத்தின் தன்மையை உயிரான உணர்வின் தன்மையுடன் இயக்கி அந்த உணர்வின் எண்ண இயக்கமாக இயக்கி மனித வாழ்விலே புனித பெறும் இந்த உணர்வின் சக்தி விளைய செய்யும் தன்மையை அன்று ஞானிகள் காட்டியது போல நம் உடலின் தன்மை பிரபஞ்சமாகும், நம் எண்ணத்தின் தன்மை எண்ணத்தின் தன்மை நட்சத்திரமாகும், அதில் விளைந்த உணர்வின் சக்தியை உடலாகவும் உடலுக்குள் விளைந்து உணர்வின் எண்ணங்களை அனைத்தும் சூரியனின் ஒளி சக்தியாக மாற்றும் நிலை போல நம் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் மெய்ஞானியை காட்டிய அகசியம் காட்டியது. பின் எல்லா ஞானிகளுடைய நிலைகளை உணர்ந்தறிந்த எமது குருநாதர் காட்டிய அருள்நெறி வழிப்படி அவர் சொன்னதை எனக்குள் வளர்த்தும் அந்த வளர்த்த நிலையில் நீங்க பெற வேண்டும் என்ற எண்ணம் இந்த நிலையின் தன்மைதான் என்று நாம் பேசுவதும் அனைத்தும். ஆக நீங்க வாழ வேண்டும் என்று என்ற வரையில் எனக்கு லாபம், நீங்க வாழ்ந்து மகிழ்ச்சியான சொல்ற வரையில் எனக்கு லாபம். ஏனென்றால் நீங்க மகிழ்ச்சியா இருப்பதை நான் கண்டு உணரப் போகும்போது அந்த மகிழ்ச்சி ஆகின்றது. அதனால இப்போது நான் சொன்னாலும் அடுத்து நீங்க பிரசாதம் வாங்கும் போதாவது இந்த உண்மையான நிலைகளை நீங்க பெற வேண்டும் என்று, இதன் வழிகளில் நாம் அனைவரும் ஒன்றாக சேர வேண்டும் என்று, நாம் என்ற நிலையில்தான் நான் இதை பேசுகின்றேனே தவிர நான் என்ற நிலையை எனக்கு இல்லை. நாம் என்ற நிலையில்தான் நாம் அனைவரும் சேர்ந்தால்தான் அதை இயக்க முடியும். சக்தி வாய்ந்த ஞானிகள் அருளாற்றலுக்கு இச்சக்தியை இந்த பொருளை தூக்க வேண்டும் என்றால் ஒரு நூலால் முடியாது. அது பல நூல்கள் பிரித்து அதனுடைய தன்மையை கொண்டு இதை தூக்கப்படும் போதுதான் அந்த கடின நிலைகள் வருகின்றது. ஆக நாம் எல்லோரும் அந்த எண்ணத்தால் தூக்கும் போது ஞானிகள் அருளாற்றல் மிக்க சக்தி பிறவா நிலை எய்த அந்த உணர்வின் ஆற்றல் மிக்க நிலைகள் நெருப்புக்கு சமம். நெருப்பு என்றாலும் பரவாயில்லை, அணுவை பிளந்தால் அணுவின் தன்மையை அதை வெடிக்க செய்யும் போது அதனுள் இருக்கக்கூடிய இரும்பின் உலோகத்தையும் உலோகத்துக்குள் இருக்கும் இந்த இயக்கத்தின் தன்மையும் மற்றதை உருக்கிவிட்டு தன் அணுவின் தன்மை எப்படி வளர்த்துக் கொள்கின்றதோ அதே போல மனிதனால் நாம் சாதாரண மனிதராக நாம் வெளியிடும் எண்ணங்கள் கொண்டு அந்த ஞானியின் உணர்வின் அலைகளை நாம் எழுப்போம் என்றால் அந்த உணர்வு பட்டால் நம்முடைய எண்ணம் சுக்கு நூறாகி அந்த உணர்வின் ஒளிக்குள் இருப்பதை அது கவர்ந்து அதுதான் வளருமே தவிர அதை நுகர்ந்து நமக்குள் சேர்த்து நமக்குள் இருளை நீக்கும் சக்தி கிடையாது. அந்த கிடைக்க செய்வதற்கு முதல் குருநாதர் காட்டிய இந்த அருள் வழிபடி உங்களுக்குள் இந்த நிலையின் தன்மை சிறுக சிறுக கூட்டி அந்த ஆற்றலை பெறும் இந்த நிலைகளுக்குத்தான் உணவின் இயக்க நிலைகள் கொண்டு உங்களுக்குள் விளைந்திடும் உழைந்திட்ட அந்த உணவின் எண்ண அலைகளுக்குள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணத்தால் ஒவ்வொரு குணத்தின் செயலையும் உங்களுக்கு உபதேசமாக கொடுக்கும் போது அந்த ஞானியின் உணர்வின் நிலைகளை பிணைக்க செய்து பிணைத்த உணர்வின் நிலைகள் கொண்டு அதிலையும் தொட்டு காமித்து அந்த உணர்வின் தன்மை பதிய செய்து பதிந்த நினைவுகளை நீங்க எண்ணும் போது அந்த எண்ணத்தின் தன்மை விளைந்து உங்களுக்குள் விளைந்த தீய உணர்வின் தன்மை பிளந்து அந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் திறன் அங்கே பெறுகின்றது. ஆனால் அந்த திறனின் தன்மை பெற செய்வதற்கு நமக்கு முன் சொல்ந்து கொண்டிருக்கும் அந்த மெய்ஞானின் எண்ணங்களை நாம் உங்களுடன் சேர்த்து நாம் அனைவரும் சேர்த்து ஏக்க உணர்வுடன் கொண்டு அந்த உணர்வின் தன்மை நாம் கவரப்படும் போது இங்கே அலைகளாக படர்கின்றது. சிறு நீளிட்டு அந்த வலிவின் தன்மை வரப்போது நம்முடைய எண்ணங்கள் அவர்கள் ஒத்த நிறைவு கொண்டு அந்த நினைவை உங்களுக்குள் கூட்டச் செய்து கூட்டிய உணர்வின் ஊங்கச் செய்து இந்த உணர்வில் அறையை உங்களுக்குள் பெருக்கச் செய்து இந்த நினைவின் தன்மை நாம் கூட்டச் செய்து அது ஈர்க்கும் தன்மையாக தியானத்தை நாம் கொண்டாடும் போதுதான் அதற்குள் அது வலுக்கட்டாயமாக நாம் எண்ணத்தின் நிலைகள் எல்லாம் சேர்த்து அவர்கள் ஒத்த உணர்வின் தன்மை வளர்க்கப்பட்டு நாம் எத்தனை குணங்கள் கொண்டிருந்தாலும் அதை மறந்து மெய்வழியை பெற வேண்டும் என்ற இயக்க உணர்ச்சியை கூட்டி அந்த உணர்வின் தன்மை வளைய செய்து உணர்வுண்டு இயங்கி அந்த கதிரவின் காந்தாலையை நினைவு கொண்டு அந்த நினைவின் தன்மை நமக்குள் கொண்டு காற்றிலே படர்ந்துள்ள அந்த உணர்வின் சக்தி இங்கே கவர்ந்து அது வரும்போது அவர்களுக்கு சிறிதறிவேனும் சிறிது பங்கை பெரிய மீனை எடுத்தாலும் அவர்களுடைய பசிக்கு நாம் சிறுக சிறுக எடுத்து நிறைய நாம் விளை வைத்தாலும் நம்முடைய உணவுக்கு சிறிதளவாக பெரிய போல நம்முடைய ஆற்றமிக்க சக்தி கொண்டு அதை இங்கே கவரச் செய்து அதை உங்களை நுகரச் செய்து உங்களுக்குள் அது கிடைக்க செய்ய உங்களை எண்ணி பிரார்த்திக்கும் போது உங்களுக்குள் அந்த வலு கிடைத்து அந்த உணவின் தன்மை உங்களுக்குள் புகழச் செய்து ஒவ்வொரு குணத்திலும் ஊடுருவை செய்து அந்த உணவின் தன்மை விளைய செய்ய இதே தியானத்தை மேற்கொண்டு தீயவை எவையானாலும் அதை நினைவில் கொள்ளாது அந்த உணர்வின் நாளைகளை உங்களுக்குள் பெற வேண்டும் என்று இயங்கும் போது பெற செய்து இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் விளை செய்து நமக்குள் ஆட்டிப்படைக்கும் உணர்வை சிறுக்கச் செய்து அந்த மெய்ய ஒளியின் தன்மை உங்களுக்குள் வளரச் செய்வதற்கு இதை செய்கின்றேன். உங்களுக்குள் இருக்கும் ஈசன் எதை கொடுக்கின்றோ அதை அங்கே படைக்கின்றான். எந்த நிலைகள் உங்க உயிரை கடவுளாக மதிங்கள், உங்க உடலை சிவமாக மதிங்கள், அனைத்துக்கும் பாத்திரமாகி அனைத்தும் அணைத்துக் கொண்டு அது நினைவுகொண்டு இயக்கும் சக்தியாக நமக்குள் இருக்கின்றான். அந்த உணர்வின் தன்மை விளைவிக்கும் தன்மாக விளைந்தது ஈசனுடன் ஒத்த நிலையாக அந்த உணர்வின் ஒளி சரீரமாக மாறும் நிலையும் நம் உடலாகின்றது. இதை போல நாம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து நாம் இந்திய நிலைகளில் இந்த உணர்வின் தன்மை ஆற்றல் மிக்க சக்தி கொண்டு விநாயகரை நுகரும் போது விநாயகரை எண்ணும் போது அங்கே விண்ணை நோக்கி பார்ப்பது போல உங்களுக்குள் அந்த
அந்த வினைக்கு நாயகனான மெய் உணர்வின் தன்மை பெரும் பாக்கியமாக இங்கே செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதை கேட்டு உணர்ந்தோர் அனைவருமே ஆலயங்களுக்கு செல்லும் போது, நீங்க ஆலயங்களிலே தீபத்தை காட்டப்படும் போது, அந்த தீபத்தை நீங்க பார்க்கப்படும் போது அங்கே பொருள்கள் தெரிகின்றது. பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு அங்கு இருக்கக்கூடிய தெய்வம் நல்ல செய்ய வேண்டும் என்று கதைகள் சொல்லியிருப்பார்கள். அந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும், அதன் மேல் போட்டிருக்கும் மலரின் மனங்கள் பெற வேண்டும். இவை அனைத்தும் உணர்த்திய மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும். அவை அனைத்தும் என் உடலுக்குள் படர வேண்டும் ஈஸ்வரா என்றும், என் உடலுக்குள் நான் நன்மை செய்திருந்தாலும் நம்மை அறியாத எனக்குள் உட்புகுந்த என் பாசத்தின்பால் இயங்கிய நிலைகள் கொண்டு என் நன்மையின் தன்மை எண்ணிய உணர்வு கொண்டு அந்த உணர்வால் எனக்குள் கவரப்பட்டு அந்த உணர்வின் தன்மை எனக்குள் புகுந்து என்னை அறியாது எனக்குள் வந்து அந்த உடலில் இருந்த உணர்வின் தன்மை எனக்குள் இயக்காது அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகள் அந்த உணர்வின் ஆத்மாக்களின் பட்டு எனக்குள் என்னை இயக்கும் அந்த ஈசனை உணர்வு கொண்டு நான் சுவாசிக்கும் உணர்வுகள் அனைத்தும் மகிழ்ச்சி பெறும் சக்தியாக வர வேண்டும் என்றும், இந்த மலரை போல மனம் என் உடலுக்குள் படர்ந்து என் பயனை பார்ப்போருடைய எண்ணை நுகர்வோர் என் சொல்லை கேட்போர் உணர்வுகளும் இந்த மலரின் மனங்கள் அங்கப்பட்டு அவர் வாழ்விலே மகிழ்ச்சி பெறும் இயற்சக்தி பெற வேண்டும் என்றும், தான் பெற்று தன் பார்க்கும் அந்த உணர்வுகள் அவர்கள் பெற வேண்டும் என்று என்ன உணர்வை நாம் பெறச் செய்வதற்கு அந்த மகா ஞானிகள் இந்த ஆலயங்களை நமக்குள் கட்டி வைத்தார். நமக்குள் வீற்றிருந்து மனிதனாக உருவாகி கெட்டதை நீக்கி நல்லது உருவெறும் சக்தியாக நமக்குள் இயங்கும் இச்சக்தியை காத்திடவும், நம்மை இயங்கி கொண்டிருக்கும் உயிரான ஈசனுக்கு எரிச்சலை கொடுக்காத வண்ணம் பட்ட உணர்வின் தன்மை தொடைப்பதற்கு தொடைத்த ஞானியின் மகிழ்ச்சி நல்வழியை நமக்குள் சேர்த்து பட்ட அழுக்கை நாம் மேலே தொடைப்பது போல ஈசன் உணர்வின் அலைகளை பட்டதை அது தொடைக்க செய்து உணர்வின் ஆற்றல் மிக்க இச்சக்தியை நம் உடலுக்குள் செயல்படுத்துவதற்கு அன்று ஞானி ஆலயங்களை கட்டினான். கனியை பார்க்கும்போது கனியான சுவை போல ஆனால் என் சொல்லுக்குள் இனிமையாகவும் கேட்போர் உள்ளங்களில் இனிமையின் செயலாகவும் அந்த உணர்வு சுவாசிக்கப்பட்டு அவர் வாழ்விலே அந்த சுவையின் தன்மை கொண்டு கனியை போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும். என் கேட்போர் உள்ளங்களிலும் அந்த மகிழ்ச்சியின் நிலைகளை அந்த மகிழ்வு பெற வேண்டும். இந்த ஆலயத்திற்கு வருவோர் அனைவருமே இந்த மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும். இது உணர்த்திய மகிழ்ச்சியின் அருள் என் உடல் முழுவதும் பெற வேண்டும். இங்க வருவோர் அனைவருடைய நிலைகளும் இந்த நிலையில் பெற வேண்டும். என் வாடிக்கையாளர் அனைவரும் பெற வேண்டும். என் வீட்டில் குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும். அவர் வாழ்விலே இருள்கள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் காண வேண்டும். இதை மலரை போல மனம் பெற வேண்டும். நமக்கு ஒற்றுமை ஏற்படும் இச்சக்திகள் வளர வேண்டும். இந்த உலகம் முழுவதுக்கும் நாம் பார்க்கும் அந்த மனித உள்ளங்களில் எல்லா இலையும் இயக்கிக் கொண்டிருக்கும் ஈசனின் உணர்வின் அருள் நாங்கள் பெற வேண்டும். அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் மகிழ்ச்சியின் தன்மை கொண்ட அந்த உணவுடைய நிலைகள் எங்குக்குள் இணைய வேண்டும் என்ற இந்த ஆலய பொறுப்பின் நிலையில் தான் பேரை கட்டி அனைவரும் ஒன்றாக சேர்த்து நாம் எடுப்பது போல நாம் அனைவருடைய எண்ணங்களையும் ஒன்றாக சேர்த்து இதற்குள் கலந்துள்ள ஞானியின் அருள் சக்தி நமக்குள் கவர்ந்து நாம் அனைவரும் ஒன்றே சூரிய குடும்பம் எப்படி பல உணர்வின் தன்மை கொண்டாலும் அந்த உணர்வின் தன்மை ஒன்றாக இயக்கி ஓர் பிரபஞ்சமாகி சூரியன் இயக்கத்தன்மையாகி அதற்குள் இயக்கம் தன்மை அது ஒன்றாகி அதனின் தன்மை கோளாகி கோளுக்குள் பூமியாகி பூமிக்குள் தாவர இனமாகி தாவர இனத்தின் சக்தி சூரியன் சக்தி கவர்ந்து ஒரு உயிரணியின் தன்மை தனக்குள் கவர்ந்து இந்த உணவின் தன்மை ஒளியாக எண்ணத்தால் இயக்கும் சக்தி பெற்ற அந்த நிலைகளை நாம் என்றும் நிலையாக நாம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வின் தன்மையை நாம் உணர்த்துவதற்குத்தான் ஆலயங்களை அங்கே அமைத்தார்கள். நாம் கண்ணுணர நாம் யார் என்று அறிந்து கொள்வதற்காக இந்த பிள்ளையார் யானையின் தலையை போட்டு மனித உடலான பின் இது யார் இந்த உயிரால் இந்த உலகின் நிலையை உருவாக்கப்பட்டு இந்த உணர்வின் தன்மை உருவரும் சக்தியாக மனித உடலை உருவாக்கிய நாம் ஈசனின் அணைப்பிலே அந்த மெய் ஒளி காட்டிய அந்த மெய் ஒளியின் தன்மையை அங்கே இந்த பிள்ளையாக ஆகின்றீர்களா? இந்த பிள்ளையார் என்ற கேள்விக்குள் போட்டு நம் வாழ்க்கையை வாழ்ந்ததை போதும் என்ற நிலைகள் கொண்டு ஆசையின் விருப்பு நிலைகள் வரப்பும் போது பேயாக ஒரு உடலுக்குள் ஆட்டி படைக்கும் சக்தி வருகின்றது. இல்லை என்றால் நோயாக ஒரு உடலுக்குள் சென்று அந்த நோயின் தன்மைதான் மனிதனாக உருவாக்கும் நிலை இருக்கின்றோம். இதிலிருந்து மனிதன் மீள வேண்டும். மனித நிலைகள் பிறப்பதை அதிகம் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் செயலை இந்த உணர்வை ஒளியாக மாற்றும் நிலைகள் பெற வேண்டும் என்று எமது குருநாதர் காட்டிய அருள்நெறியும் ஞானிகளால் ஆலயங்கள் அமைக்கப்பட்டு நம்மை தெளிவுற தெரிந்து இந்த உடலை விட்டு நாம் சென்றால் இன்றைக்கு விண்ணுலகம் சென்று உணர்த்தி சென்ற அந்த மகிழ்ச்சியின் அருள்வட்டத்தில் சேர்ப்பதற்குத்தான் ஆலயங்கள் அமைத்தார்கள். அதன்படி நாம் செல்வோம், அந்த அருள்வழி பெறுவோம். நம்மை இன்று நம்மளுக்கு உணர்த்தி கஷ்டப்பட்டு இன்றும் இன்னொரு சரீரம் பெறாத நிலை உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிராத்மாக்களை நாம் எடுக்கும் தியானத்தால் விண்ணுலகில் நிலைகளை நாம் அனுப்பி அந்த அருள்வழி அருள் வட்டத்துக்குள் சுழலை செய்து அந்த அவர்கள் என்றும் பெறவா நிலையும் ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று வேண்டுவோம். அவர்கள் உணர்வின் நிலையில் நாம் பெறுவோம். அவர்கள் சென்று அடைந்த இடங்களுக்கு நாமும் செல்லும் நிலையை நாம் இன்று இந்த உடலிலே உருபெறுவோம். அந்த உருபெறும் சக்தியாக இன்று பௌர்ணமியை நமது குருநாதர் தேர்ந்தெடுத்து இந்த உணவின் நிலவலைகளை
நீ எத்தனை விடிய விடிய பேசினாலும் சிவன் ராத்திரி. ஆக நாம் ஏக அந்த ஒரு உயிரின் தன்மையை நாம் உயிர் ஒளியின் தன்மை எடுக்கும்போது எடுத்துக்கொண்டு உணர்வின் தன்மையை இந்த உடலுக்குள் சேர்ந்து அந்த இருளாக சேர்ந்து இந்த நிலையை சிவன் ராத்திரி. ஆக நவராத்திரி நாம் மனிதனாக சேர்ந்திருக்கும் போது இந்த உயிரின் தன்மை எல்லா உணர்வுகளும் பல உணர்வை கொண்டு மனிதனாகும் போது நவராத்திரிக்குள் இருக்கின்றோம். இந்த நவராத்திரி நிலைகள் கொண்டு அடுத்த நிலை விஜய தசமி. இந்த உயிரின் தன்மையை பல கோடி சரீரங்கள் எடுத்தாலும் இந்த 10வது நிலையான தசமி இந்த உடலுக்குள் இருக்கும் நிலையை 10வது நிலையான உணர்வும் ஒளி சரீரம் பெற்று விண்ணுலகம் செல்லும் இந்த நாளைத்தான் தசமி என்று பெயர் வைத்தார்கள். ஆக ஆலயங்களிலையும் தசமி என்ற 10 நிலைகள் கொண்டுதான் 10 நாள் திலாவணும். மனித உடலின் தன்மையின் பிறப்பின் தன்மையை அடைய செய்வதற்கும் கடவுளின் அவதாரம் 10 என்று வைத்தார்கள். ஆலயங்களிலும் இதேதான், நீங்கள் இங்கே சென்றாலும் இதை பார்க்கலாம். ஆக சாதாரண மக்களும் கண்டுணர விண்ணுலகின் ஆற்றலை இந்த குணங்களின் உணர்வின் இயக்கங்களை தெய்வங்களாக காட்டி சந்தர்ப்பம் எதை இணைக்கின்றது, சந்தர்ப்பம் எதை விளைவிக்கின்றது என்றதை தெளிவாக நமக்கு உணர்த்தினான். ஏனோ காலத்தால் நாம் அதை அறிய முடியாத நிலைகள் ஆயிற்றும். இந்த விஞ்ஞான உலகம் இதையும் அழித்திடும் காலமாக நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இதற்குள் 96 என்ற நிலை வரும்போது இன்று சிந்திக்கும் நிலைகள் அழிந்திடப் போகின்றது, வீழ்ந்திடும் நிலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்நிலையிலாவது நாம் அந்த மகிழ்ச்சியின் அருள் வட்டத்திற்குள் செல்லும் உணர்வை நமக்குள் வளர்த்து இந்த உடலை விட்டு சென்றாலும் என்றும் நிலையான அந்த சரீரம் பெறுவோம் என்ற இந்த உணர்வினை வளர்த்து நாம் அங்கே செல்வோம், அதை அடைவோம் என்ற இந்த மனிதன் இன்னேறு வருடம் உபதேசித்த உணர்வின் நிலைகள். சாமி என்ன எல்லாரும் பொட்டுல தொட்டு காமிக்கிறாங்க, குண்டலினை தொட்டு காமிக்கிறாங்க, சாமி ஒன்றும் கொடுக்கல, நீ ஏமாந்து நீங்க விட்டாரு. உங்களுக்குள் ஒவ்வொரு உணர்வுக்குள்ளும் ஒரு உணர்வின் இயக்கத்தையும் உள்ளுரை அது தொட்டு காமித்து அந்த இயக்கத்தின் உணர்வை உங்களுக்குள் அறிய செய்து அந்த உணர்வு ஆற்றல் நினைகொண்டு அது உங்களுக்குள் கட்டுப்பட்டு அந்த இயக்கம் சக்தியாக மாறுவதற்கு ஒவ்வொரு ஞானியின் அறுவழியில் உங்க உடலுக்குள் இருக்கக்கூடிய பலவிதமான குணத்தின் உணர்வுக்குள் நினைவுந்து அதுக்குள் நீங்க கேட்க உணர செய்து அந்த குணத்திற்குள்ளும் இது பதிய செய்திருக்கின்றோம். இதுதான் தொட்டு காமித்தது குரு வழி. இதுதான் என் குரு இப்படித்தான் தொட்டு காமிச்சார், அதைத்தான் உங்களுக்குள் நான் தொட்டு காமித்தவர். ஆகையினாலே இப்ப காலத்தாலே பொட்டு தொட்டு காமிச்சாரு, முது தொண்டை தொட்டு காமிச்சாரு, அப்படி சிறுவன் எடுத்தது இப்படி போனது என்று எனக்கு தெரியாது. என் குரு காட்டிய நிலைகள் தான் ஆழமாக பயந்துள்ள மறைந்துள்ள அந்த உணர்வுக்குள் மெய்ஞானியின் அருசக்தியை அவருக்குள் இயக்க செய்து அந்த உணர்வின் தன்னை இயக்க சக்தியாக மாற்ற வேண்டும் என்று முழுமையான எண்ணங்கள் கொண்டு அதை செய். அதனால் போற்றும் நிலைகள் கொண்டு உபதேசித்து விடாரு, போற்றும் நிலைக்காக ஏங்கி விடாரு, உன்னை போற்றும் இயக்க நிலைகளுக்கு ஏங்கி விடாரு. அந்த உணர்வின் தன்மை இந்த நிலைகள் உணவை கலந்து பறிந்து விடாரு, அது உன்னையும் ஏமாற்றிவிடும், கேட்பவர்கள் உணர்வுகளை மாற்றிவிடும்.